ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்னியாதா ஃபேமிலி. வாங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ண பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் மஷ்ரூம் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு கிரேட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் புதினா இலை, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதோடவே ஒரு பெரிய ஆனியன் நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதோட நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன், நல்லா ஸ்லைஸ் பண்ணி. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா தக்காளி ஸ்மாஷ் ஆகி வதங்கணும். இப்போ நம்ம இதில் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மஷ்ரூம், அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஊற வச்சிருந்த பாசுமதி ரைஸ் நான் சேர்த்துக்கிறேன். பாசுமதி ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் மெல்லமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அரிசி உடஞ்சிடக்கூடாது, அதனால் மெதுவாக நல்லா கிளறி வைக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்புக்கு 3/4 கப் அரிசி எடுத்துருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வந்த அளவு. நான் 3/4 கிளாஸ் அரிசி தான் சேர்த்துருக்கேன். அதனால் நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துடட்டும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா இலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜிலே உப்பு செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். 2 டீஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம விசில் போட்டுடலாம். சிம்மில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். விசில் வரணுன்ற அவசியம் இல்லை. அது நல்லா பாஸ்மதி ரைஸ் நல்லா குக் ஆயிரும். இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு, ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரியாணி வந்திருக்குது. குழையவே இல்லை, நல்லா தனித்தனி அரிசியாக நல்லா இருக்குது.
நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.